நான் வந்து பல தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பவர் ஏஜெண்டாக இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் போட்டிகிட்ருக்கேன், அமைச்சராக இருந்திருக்கேன். அங்கே போகும்போது தான் வந்து பக்கத்தில் போகும்போது தான் ஒரு கிலோமீட்டர் 100 மீட்டர் தள்ளி தான் வந்து வாகனங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஒன்று விருதுநகர் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் புதுசாக வந்து இங்கேருந்தே வாகனங்கள் கிடையாது, நீங்கள் மட்டும் உள்ளே ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அத்துமீறிய செயல். இது மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலையீடா இல்லது மேல்மட்டத்தினுடைய அறிவுரையின் பேர் நடக்கிறாங்களான்னு தெரியல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ வந்து நான் வந்து இருக்கேன், வயதானவர் ஒருத்தர் பவர் ஏஜெண்டா வராங்க, வேட்பாளர் தான், எப்படி வந்து நடந்து முடியும் 1 கிலோமீட்டருக்கு. இது வந்து வன்மையாக கண்டித்து எங்களுடைய வெற்றியை அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் விஜயபுரனுடைய வெற்றியை தடுப்பதற்கான சதியாக இருக்கும் என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஓட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி டிஃப்ரெண்ட் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஓட்டு எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு தடவை நாங்கள் ரிவ்யூ போகிறோம், ஒரு தடவை காங்கிரஸ் போகுது, மாறி மாறி வருது. ஆனால் என்ன நடக்குங்கிறத பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியல. பத்திரிக்கையாளர் அங்கேருந்து எனக்கு தகவல் சொல்லி தான் நானே இப்போ வந்தேன். பத்திரிக்கையாளர்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ரகசியமாக வந்து வாக்கு எண்ணிக்கை நடத்துகிற மாதிரி இருக்குது. அந்த ஆர்ஓடபிள்யூக்கு போகிற ரிசல்ட் வந்து ரொம்ப காலதாமதமாகுது. ஏஆர்ஓடபிள்யூலேருந்து ஆர்ஓடபிள்யூக்கு போனதை வந்து உடனடியாக வந்து அதை வந்து அறிவிக்காமல் லேட் பண்ணி இது பண்ணிட்டே இருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து அறிவிப்பு வந்துருக்கு, இங்கே அறிவிக்காமல் லேட் பண்ணுறது காரணம் இங்கே வந்து எங்களுடைய வேட்பாளர் விஜயபிரபாவுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. நாங்கள் தான் வெற்றி வருவோம் என்ற நிலைப்பாடு வந்தவுடனே இதை காலதாமதப்படுத்துகின்ற பணியை மதியத்துக்கு மேலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே வந்து சந்தேகப்படுகின்றோம், இங்கே அத்துமீறி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிமுக கூட்டணிக்கு எதிர்ப்பாக தேமுதிக வேட்பாளருக்கு எதிராக ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியை நியாயமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் கமிஷனும் நியாயமாக பத்திரிகையாளர் முன்னிலையில் பத்திரிகையாளர்களை போக விடாமல் தடுப்பதே மிகப்பெரிய குற்றம். ஒட்டுமொத்தமாக உள்ளே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே ஆர்ஓடபிள்யூக்குள்ளே அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். கலெக்டரேட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய காகிதத்தை தான் செய்தியாக வெளியே வருகிற ஒழிய அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறது யாருக்கும் தெரியல. ஆக வந்து இது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இது வெளிப்படைத்தன்மை இல்லை. விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய ஓட்டு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மை இல்லை. மறு எண்ணிக்கைக்கு அது முடிவுகள் வரட்டும். இது திட்டமிட்ட ஒரு சதி வலையாகத்தான் தெரிகிறது. ஆகவே முடிவுகள் வந்ததுக்கு முன்பு எங்களுடைய கட்சியினுடைய தலைவரிடத்தில் ஆலோசனை செய்து எங்களுடைய வேட்பாளரிடத்தில் ஆலோசனை செய்து நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவதா என்பது முடிவெடுப்போம். இன்னும் முடிவு வரல. முடிவு முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. கேட்டால் முடிஞ்சு அறிவிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னுங்கிறாங்க. ஏன் அறிவிக்காமல்? நானும் 3 மணிலேருந்து இங்கே ஜேபி ஹோட்டலில் இங்கே உட்காந்துருக்கேன். 3 மணிலேருந்து அறிவிப்பை வெளியிடாமல் 13வது டேபிள் வரைக்கும் அறிவிச்சிட்டாங்க, தேர்தல் கமிஷனுக்கு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த இதுவுமே வந்து 14வது டேபிள் அறிவிக்கல, எதுவுமே அறிவிக்கல, மொத்தத்திலே நிப்பாட்டிச்சிருக்காங்க. அது வந்து இது எதுக்காக நிப்பாட்டிக்க? இவ்வளோ நேரம் வந்து எந்த அறிவிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ வந்து காலதாமதம் படுறதுனா ஏதாவது பிரச்சனை இருக்குல்ல, ஏதாவது மிஷினில் ரிப்பேர் இருக்கணும், அதுவும் இல்லை. அதனால் வந்து ஏதாவது நடக்குது, அதனால் பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்போ வந்து இங்கே ஆர்ஓ உத்தரவு வாகனங்களுக்கு கிடையாதுங்கிறாங்க. நான் வந்து பவர் ஏஜெண்ட், விஜயபிரபாரனுக்கு பவர் ஏஜெண்ட். நான் உள்ளே போகலாம். நான் உள்ளே போனால் இங்கே கார் வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் கிடையாது, நீங்கள் நடந்து போங்கன்னுங்கிறாங்க. நடந்து போகணுன்னா நான் டிவியில் பார்த்துட்ருக்கேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள்லாம் காரில் தான் போய் இறங்குறாங்க. அது இங்கே மட்டும் வந்து தனி விதிவிலக்கா? தேர்தல் கமிஷன், இந்திய தேர்தல் கமிஷன் வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து தனி சட்டத்தை போட்டிருக்கா, தனி ரூல்ஸா? இங்கே மட்டும் என்ன தனியாக ஒரு தேர்தல் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் தேர்தல் வேட்பாளர்கள்லாம் போகிறாங்க, உள்ளே வராங்க. நானே இதே இதுக்குள்ளே நானே உள்ளே போயிருக்கேன். 2014 போயிருக்கேன், 19 போயிருக்கேன், கடைசி வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி இறங்க நிப்பாட்டு, போலீஸ் நிப்பாட்டுவாங்க, அதிகாரி நிப்பாட்டுவாங்க. இங்கேயே நிப்பாட்டுறது வந்து இது வந்து காவல்துறையினுடைய கட்டளை இடக்கூடியவர்கள் யார்? வருவாய்த்துறை கட்டளை இடக்கூடியவர் யார்? தேர்தல் அதிகாரிகளை கட்டுப்படுத்துவது யார்? சந்தேகம் எங்களுக்கு வருகின்ற காரணத்தினால் இந்த தேர்தலிலே ஏதோ தில்லுமுள்ளு நடப்பதாக தெரிகிறது. முன்னாள் அமைச்சர் கண்டிக்கிறோம். முன்னாள் அமைச்சருங்கிறதுனால உங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்களா, இல்லை எதிர்கட்சிங்கிறதுனால கட்டுப்பாடு விதிக்கிறாங்களா? எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க.
அதிகாரம் தன்னை கண்ணை மறைக்க துறவோச்சல் ஈடுபடுவர்களை மக்கள் மன்றம் ஒரு நாள் இல்லைன்ற மற்றொரு நாள் தண்டிக்காமல் விடாது. இது புறையத்தில் சொன்னது. இன்றைக்கி அதிகாரம் கையில் இருக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து மதியம் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, அறிவிப்புகள் வந்துட்டு இருந்துச்சு. மதியத்துக்கு அப்புறம் வந்து டென்ட் இங்கே விருதுநகர் பார்லிமெண்ட்டுடைய முடிவுகள் எதுவுமே எங்களுக்கு சரியாக வெளியே வரலை. அது ஏன் மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அதுக்கு கட்டளையிட்டது யார்? ஆகவே இது வந்து தேர்தலில் வந்து உள்ள தில்லு முள்ளு பண்ணுறாங்க. அந்த தில்லு முல்லை வந்து நாங்கள் வந்து முறையாக வந்து செய்யலைன்னு சொன்னால் கோர்ட்டு மூலியமாக தான் நாங்கள் கோர்ட்டு நடவடிக்கை எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய வேட்பாளர்களை கேட்டு நாங்கள் வந்து கோர்ட்டு நடவடிக்கை.